ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இப்போதைக்கு நம்ம மிட் சீசன்ல ரீச் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதுக்கப்புறமா தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் தலைவாஸ் ஒரு புது விதமான தமிழ் தலைவாஸ். ஸ்டார்டிங் 7 மாறியாச்சு, புது கேப்டன் வந்தாச்சு, புது ஹீரோஸ் பிறந்தாச்சு, பழைய ஹீரோஸ்லாம் பெஞ்சுக்கே போயாச்சு. இந்த மாதிரி ஒரு தமிழ் தலைவாஸ் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ தமிழ் தலைவாசோட பிளே ஆஃப் சான்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது தமிழ் தலைவாஸ் டீமோட மிட் சீசன் அனலைசிஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ரொம்ப சீக்கிரமாகவே கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல இவ்வளோ வேகமாக அது மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம இப்போ மிட் சீசனில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸும் 11 போட்டிகள் அப்படிங்கிறத ஆடி முடிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிட் சீசன் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு டீமும் மற்ற டீம் கூட 22 முறை போதும். ஸோ அந்த மாதிரி எல்லா டீம்ஸும் 11 போட்டிகள் ஆடி முடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மிட் சீசன் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் தங்களோட 11 லீக் போட்டிகளை ஆடி முடிச்சிட்டாங்க. 10 டீம்ஸ் கூட மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஒரு டீம் கூட 2 முறை தெலுங்கு டைட்டன்ஸ் கூடவும், யூபி யதாஸ் கூட இன்னும் ஒரு முறை கூட மோதல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் தலைவாசோட இதுவரைக்குமான ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக ஒரு தோல்வி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா புனேரி பல்டன் மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமை ஜெயிச்சாங்க. அப்ப முடிவு பண்ணா ஓகே வேற லெவல் கம்பேக் கொடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ், இந்த சீசன் களகட்ட போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பட்னாவுக்கு எதிராக ஒரு சின்ன மிஸ்டேக் மேட்சை விட்டுருப்பாங்க. திருப்பவும் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ்க்கு எதிராக டை. அதுக்கப்புறமா குஜராத் மாதிரியான டீம் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், தபாங் டெல்லி கேசி, யூ மும்பான்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 போட்டிகள் லாஸ். இது எல்லாமே ஹைதராபாத் லேக். தென் அங்கிருந்து நொய்டா லேக் பக்கம் வந்தோம் அப்படின்னா நொய்டா லேக்கு வந்து 2 போட்டிகள் ஆடி இருப்பாங்க. அதுல பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹரியானா ஸ்டேர்ஸ்க்கு எதிராக ஒரு சரியான ஃபைட் கொடுத்து கடைசி நேரத்தில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால போட்டியை தோத்துருப்பாங்க. நொய்டா லேக்ல வந்து ஒரு போட்டி வின், ஒரு போட்டி லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நொய்டா லேக் ஒரு மாதிரி நல்லா தான் ஆரம்பிச்சதுக்கு அது எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா நாம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிறது மிட் சீசனை ரீச் பண்ணிருச்சு. 11 போட்டிகள் தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ 8வது இடம் அப்படிங்கிறது 11 போட்டிகள்ல 4 போட்டிகள் மட்டும் தான் வின்னு, 6 லாஸ், ஒரே ஒரு டை, 28 புள்ளிகளோட இந்த பொசிஷன்ல இருக்காங்க. இதற்கு முன்னாடி சீசன், அதாவது சீசன் 10ல இதே 11 போட்டிகள் முடிந்த சமயத்தில் 19 புள்ளிகள் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. 3 வின் மட்டும் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. 8 போட்டிகள் கிட்ட லாஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த சீசன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் இதுவரைக்கும் பண்ணிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இதுதான். தமிழ் தலைவாஸ்ல இதுவரைக்கும் நல்லா பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓயின் சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. அமீர் ஹசன் பஸ்டாமி கொஞ்சம் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமான நம்ம கண்டுபிடிச்ச பிளேயர்னா அது நித்யேஷ் குமார், அன்டவுட்டட்லி அவரை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்டான 3 புது பிளேயர்ஸ் வந்து உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் தமிழ் தலைவாசுக்கு நல்லதாவே அமைஞ்சிருக்கு. கெட்டது அப்படின்னு பார்க்கும்போது சாகர் ராத்தி ரூல்ட் அவுட். ஆரம்பத்திலிருந்து மோகித் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மோகித்தும் கிடையாது. அண்ட் அபிஷேக்கோட ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கு இப்ப வரைக்கும். அண்ட் சச்சின் நரேந்திரோட காம்போ தான் இன்னைக்கு கலக்க போது இந்த சீசனவே. அவங்கள வச்சு தான் ப்ரொமோட்டே பண்ணியிருந்தாங்க ப்ரோ கபடி. சனா காம்போ சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனா காம்போ பெருசா ஒர்க் ஆகவே இல்லை. ஒரு போட்டியில இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவர் பண்ண மாட்டாரு, அவர் பண்ணா இவர் பண்ண மாட்டாரு, இல்ல 2 பேருமே பண்ண மாட்டாங்க. இப்படிதான் தமிழ் தலைவாசோட ரைடிங் யூனிட் இருந்திருக்கு. அதாவது ரைடர்ஸை வச்சு சமாளிச்சிடலாம், ரைடர்ஸை வச்சு காப்பாத்திரலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு சேரான்னா. சச்சினா வந்து த்ரோ அவுட்டா போயிட்டு அதுக்கு தான் கொண்டு வந்தாரு. பட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. அண்ட் தமிழ் தலைவாஸ் ஆரம்பத்திலிருந்து சேரானா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு முன்னாடி உதயகுமார் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, ஆஷன் குமார் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, 5 டிஃபெண்டர் 2 ரைடர் ஸ்ட்ராட்டஜி. அந்த 5வது டிஃபெண்டர் ரைடும் போக முடியணும். அதற்கு முன்னாடி இமன்சு வச்சிருந்தாங்க, இப்போ மோயினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா இந்த ஸ்டார்டிங் 7 எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க தமிழ் தலைவாசோட ப்ராப்பரான ஸ்டார்டிங் 7, அதாவது சாகர் ராத்தி, சாகில் குலியா கார்னர்ஸ், மோகித் வராததுனால ஆஷிஷ் அண்ட் அபிஷேக் வந்து கவர் சொல்லியும், ரைடர்ஸா சச்சின், நரேந்தர் அண்ட் இமன்சுமே கூட இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நித்யேஷ், அனுஜ் கவடே மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்தாரு ஜாரா அண்ணா. அவங்க வந்து சூப்பரான இம்ப்ரெஷன் கொடுத்ததுனால அதுக்கப்புறமா அவங்க கண்டினியூ ஆகப்பட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேப்டனா நரேந்தர் கண்டோலா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. கேப்டனா சாகர் ராத்தி அப்பாயிண்ட் பண்ணாங்க, வைஸ் கேப்டன்ஸா சாகில் குலியா அண்ட் சச்சின் தன்வர். பட் இப்போ கேப்டன் ரூல்ட் அவுட். சச்சின் தன்வர், சாகில் குலியா ஃபார்ம் கிடையாதுன்னு பெஞ்சுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. புதுசா ஒரு கேப்டன், அந்த யங்கன் ஒரு சிங்கக்குட்டி நரேந்தர் கண்டோலாவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி ஸ்டார்டிங் 7 புதுசா தெரியுது. இது தமிழ் தலைவாசோட ஒரு புதுவிதமான ஸ்டார்டிங் 7. கார்னர்ஸ்ல அமீர் ஹசன் பஸ்டாமி, நித்யேஷ் குமார்,
நம்ம கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் இந்த காம்போவை. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் அனுஜ் கவடே அண்ட் அபிஷேக், இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இரண்டாவது ரைடரா விஷால் செகல், மேபி அடுத்த மேட்ச் வந்து சச்சின் உள்ள வந்துடுவாரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இங்க வந்து அந்த 5வது டிஃபெண்டர் 3வது ரைடரா மோயின் சஃபாகி, நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண அவர் உள்ள வருவார்னு சொல்லிட்டு, ஆனா த்ரோ அவுட்டா அவர் தான் ஆட போறாருங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7 இவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு நம்ம முன்னாடி ப்ரெடிக்டே பண்ணல. பட் இப்போ அது நடந்திருக்கு. இந்த ஸ்டார்டிங் 7 பார்க்க நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஸோ இது அப்படியே த்ரோ அவுட்டா போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ் வந்து டிஃபென்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட ப்ராப்பரான டிஃபென்ஸ் யூனிட் கிடையாது. சாகர் இல்ல, சாகில் இல்ல, சாகில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அபிஷேக் எதுவுமே பண்ணல, மோகித் வரவே இல்ல, ஆஷிஷ் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப வந்திருக்கிற புது டிஃபெண்டர்ஸ் அமீர் ஹசன் பஸ்டாமி கலக்கிட்டு இருக்காரு, நிதிஷ்குமார் கலக்கிட்டு இருக்காரு, அனுஜ் கவட சப்போர்ட் நல்லா இருக்கு, மோயின் சூப்பரா டிஃபென்ஸ் பண்றாரு, ரவீந்திர சூப்பரா டிஃபென்ஸ் பண்றாரு, நல்லா இருக்கு இந்த டீம். இப்போ வரைக்கும் டிஃபென்ஸ்ல தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து குவிச்சிட்டு இருக்கோம். ரைடிங்லயுமே இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணாலேயே தமிழ் தலைவாஸ் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. பட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ் தலைவாஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் போனஸ் சுத்தமா போடவே மாட்டாங்க. அது தயவு செய்து போட்டே ஆகணும். ஒரு கட்டத்தில் போனஸ் இல்லைன்னா நீங்களாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ போனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏதாச்சும் ரைடர் போடுற மாதிரி ஒரு ரைடரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்ல வந்து டேக்கிள் பண்றப்போ அசிஸ்ட் உன்னால முடியுமா, உன்னால இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. எனக்குமே இது தோணும். ஒரு டிஃபெண்டர் எப்போ போய் ஒரு பிளேயரை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தன்னால அந்த ரைடரை தனியா பிடிச்சிட முடியும்னு நம்பும் போது மட்டும்தான் அந்த டேக்கிளை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க வழக்கமா கபடி வட்டாரத்துல. ஸோ எந்த ஒரு அசிஸ்டையும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அசிஸ்ட் போறங்கிற பேர்ல நிறைய பாயிண்ட்ஸ் ஒரு ரைடருக்கு ஒரு சூப்பர் ரைடா கொடுத்து விட்டுறாங்க தமிழ் தலைவாஸ். எடுக்கிறது ஒரு பாயிண்டா இருக்கும் ரைட்ல போயிட்டு, பட் கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுருவாங்க. இது மிகப்பெரிய மிஸ்டேக் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இதனாலேயே எக்கச்சக்கமான போட்டியை தோத்துருக்காங்க. தோத்த 6 மேட்ச்ல 4 மேட்ச் இதனாலேயே தோத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ் ஏன் ஹரியானா ஸ்லேயர்ஸ்க்கு எதிராகவும் அதெல்லாம் நடந்திருக்கும். மேபி அந்த மேட்ச்ல வினய் மட்டும் அவுட் ஆயிருந்தாருன்னா அது தமிழ் தலைவாஸோட வின்னு தானே. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில மிஸ்டேக்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் சரிடா, இப்போ பிளே ஆஃபுக்கு போவாங்களா மாட்டாங்களா, என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுது. தமிழ் தலைவாஸ்க்கான பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பெங்களூரு புல்ஸ், குஜராத் ஜெயன்ஸை தவிர மற்ற 10 டீம்ஸுக்குமே பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. பட் போகணும் அப்படின்னா இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய போட்டிகளை ஜெயிக்கணும். தமிழ் தலைவாஸ் பாதி சீசனை முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா 11 போட்டிகள் மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறமா எல்லாமே ரிவர்ஸ் பிக்சரா இருக்கும். அதாவது ஆல்ரெடி மோதின டீம் கூட மோதுவாங்க, எக்ஸப்ட் யூபி யோதாஸ் கிட்ட அடுத்த 2 போட்டியில முடிச்சிருவாங்க. ஸோ யூபி யோதாஸ் கிட்ட 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். 38 புள்ளிகளோட டேபிள்ல மேல வந்து நிக்கலாம். ஸோ அந்த ஒரு போட்டிகள் ரொம்ப முக்கியத்துவமானதா இருக்கும். அடுத்த 5 போட்டிகள்ல 4 போட்டி ஜெயிச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் இருக்காங்க. ஏன்னா கடைசியில போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த 20 புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த 5 போட்டிகள்ல. இதை மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ் தலைவாஸோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாயிடும். ஏன் டேபிள்ல டாப்ல முடிஞ்சு செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ் தலைவாஸுக்கு பிளே ஆஃப்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இருக்கிற போட்டிகள்லாம் ஒழுங்கா ஆடி ஜெயிச்சா மட்டும் போதும். ஸ்டார்டிங் 7 இப்போ ஆல்மோஸ்ட் செட் பண்ணிருக்காங்க. விஷால் சகலை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல சச்சினை பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா இது பிக்ஸ்டான ஸ்டார்டிங் 7 தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும். சாகில உள்ள கொண்டு வரணுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். சாகில உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா மேபி லெஃப்ட் கவர்ல பிளே பண்ண வைங்க. பட் பண்ணுவாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிதேஷ் லெஃப்ட் கவர்ல போட்டு சாகில லெஃப்ட் கார்னருக்கு கூட போடலாம். அந்த ஒரு ட்ரையுமே பண்ணலாம். பட் எதுவா இருந்தாலும் அடுத்த 2 போட்டிகள் யூபி யோதாஸ்க்கு எதிரான 2 மேட்ச்லயே அவங்களோட ஸ்டார்டிங் 7 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எல்லாமே ஏறுமுகமா தான் இருக்க போகுது தமிழ் தலைவாஸுக்கு. ஸோ தமிழ் தலைவாஸ் ஆஃப் சீசனை விட்டாங்க, இதுக்கப்புறமா சீசனை பிடிச்சிக்கணும். இதுதான் மிட் சீசனுக்கான தமிழ் தலைவாஸோட ரிவ்யூ ஆர் அனலைசிஸ் எதுவா வேணா இருக்கலாம். அண்ட் இதே மாதிரி மற்ற டீம்ஸுக்கு போடணுமா அண்ட் அடுத்து எந்த டீம்ஸுக்கு போடணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா அது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைக்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.